வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 39 கோடி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவின் பொற்பாத கமலங்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் சித்தர் வடிவிலே நம்மை சுற்றி சுழலும் பிரபஞ்ச துகள்களுக்கும் வாராகி மாதாவுக்கு ஒரு வணக்கம். ஏன் வாராகி மாதாவுக்குன்னா, இப்ப நம்ம பேசுறத நம்ம சித்தர் கேட்பார். யாரு சித்தர்? நம்ம வீட்டுல இருக்கிற கௌலி. அவங்க அப்புறம்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வாராகி மாதாவோட ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல நம்ம கூடவே நடப்பாங்க, பேசுவாங்க அப்படின்ட்டு. அதனால வாராகி மாதாவுக்கு ஒரு வணக்கம். ஆடி போற நாயகி அம்பிகை எங்கெல்லாம் கையில வலையில போட்டுட்டு அழகா கொழு இருக்கிற நாயகி. எல்லா இடத்துலயும் கொழு இருக்கா. பாக்குற இடத்துல எல்லாம் கண்ணெல்லாம் அழகா இருக்கு. எவ்வளவு அலங்காரம், மலாரமா வலையில் போட்டுட்டு இருக்கா. உலகத்துல இருக்கிற அத்தனை சுமங்கலி பொண்ணுங்களுக்கும் மஞ்சளும் குங்குமமும் மலரும் வளையலும் வாரி வாரி கொடுக்கிற அம்பிகை, ஆடி போற நாயகி, அவங்களுக்கும் ஒரு வணக்கம். விஸ்வா வசு வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை, சதுர்த்தி திதிங்க, பூர நட்சத்திரம், ஆடி பூரம், சித்த யோகம், நாக சதுர்த்தி, தூர்வா கணபதி விரதம். கணபதியில 36 ரூபத்துல இந்த தூர்வா கணபதி ரொம்ப விசேஷம். உச்சிஷ்ட கணபதி அதை விட விசேஷம். திரு ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம், ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் பெரும் தேரில் பவனி, தேரெழுந்தூர், நம்ம கம்பரோட தேரெழுந்தூர், ஸ்ரீ ஞான சம்பந்த பிறப்பாடுங்க. இன்னைக்கு ஆண்டாளுக்கும் என்ன ஒரு வைபோகம். அந்த ரங்கமன்னார மடியில படுக்க வச்சுட்டு பச்சை பட்டி உடுத்திக்கிட்டு இன்னைக்கு பாக்குற கண்ணெல்லாம் பூத்து போற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளை ஆட்கொண்டிருக்கு. இந்த நிமிஷம் நாம இப்ப உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு லலிதா தேவியோட கருணை மலையே காரணம். நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். தூங்கும் போதே லலிதா தேவி பாதத்துல போய் தீர்க்க சுமங்கலியா சேர்ந்துடணும். அந்த ஒரு வரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு திருவாடிப்புற விரதம் நாம இருக்கோம். இன்னைக்கு நாக சதுர்த்தி, நாளைக்கு கருட பஞ்சமி. நாம ஏற்கனவே பார்த்துக்கோம், இருந்தாலும் ஒரு லைன் இன்னைக்கு நாம 14 புவனங்கள், 14 புவனங்கள். அத பந்து மாதிரி விளையாடிட்டு இருக்கிறது தான் பந்தாடு நாயகி கோட்டையூர்ல இருக்கிற பார்வதி தேவியோட விளையாட்டு. அந்த புவனங்கள் ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு புவனத்துக்கும் ஒரு சூரியன், ஒவ்வொரு புவனத்துக்கும் ஒரு நிலா, ஒவ்வொரு புவனத்துக்கும் ஒரு ஆகாசம், ஒவ்வொரு புவனத்துக்கும் கீழே 7 மேல 7 14 லோகங்கள். எப்படி இருக்கும்? அதல வித்தல சுத்தல பாத்தால நாகன்னு சொல்றோமே, அந்த நாகலோகத்துல வசிக்கிற நாகர்களுக்கு ஒரு வணக்கம். அதாவது இது ஆன்மீக ரீதியா நாகருக்குன்னு தனியா ஒரு உலகம் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாகர் உலகம் எங்கேயும் இல்லைங்க, நம்முடைய மூலாதாரத்துக்குள்ள 2.5 சுற்று குண்டலினி சக்தியா உறைஞ்சு கிடக்கிறது தாங்க நாகர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு நாக பஞ்சமி கொண்டாடிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அடியே நீங்க அதை பதிவு பண்ண விரும்புறேன். குத்துக்கண்ணுக்கு போறோம், பச்சை பால், பழம், சில பேர் முட்டை கூட வைப்பாங்கப்பா, தண்ணி, ஏன் எல்லாம் ஊத்துறோம்? ஒரு புத்துங்கிறது நம்ம வெளியில எவ்வளவு தூரம் தெரியுதோ அதை விட ரொம்ப ஆழமா இருக்குமாங்க. இன்னைக்கு நாம போய் பண்ணிட்டு வர்ற பூஜை நம்ம நாக சதுர்த்திக்கு, நாகருக்கு, கணபதிக்கு, அரச மரத்துக்கு, வேப்ப மரத்துக்குன்னு வெளிப்படையா சொல்லிக்கிறோம். உண்மையை சொன்னா பூமாதேவியை குளிர்விக்கிறோம், நம்முடைய மூலாதார கனலை சமன்படுத்தும். இதுதாங்க விஞ்ஞானம்.
அந்த குண்டலினி சக்திய தினமும் அது பாட்டுக்கு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனா அதை நாம கரெக்டா கொண்டு வரணும். நம்ம அதை நேர்மறையா கொண்டு வரணும், மானசீகமா கொண்டு வரணும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம குண்டலினியை உசுப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சாயங்காலம் ஆனா தீபம் வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த தீப ஜோதியில தீப பயிற்சி பண்ணி சாந்தி தர்மம் எடுத்துடணும். இன்னைக்கு நாக சதுர்த்தி. அடியே தெலுங்குல தான் எல்லாருக்கும் பாட்டு பாடுவோம். தமிழ்ல ஒரு பாட்டு மேட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன், உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நித்தமும் பாதத்தில் பக்தியுடன் பணிகின்றோம் நகராஜா, பிரம்ம ஹத்தி பாபம் நீக்கும் ராஜன் நீதானே நகராஜா, சுழல்கின்ற பூமியை சிரசினில் தாங்கிடும் நகராஜா, தீரா பிணி எல்லாம் தீர்த்திட அருள்மழை பொழிவாய் நகராஜா, அரசு வேம்பு இணைந்த இடத்தில் அழகு பிள்ளையாருடன் நகராஜா, நீ தங்கமான புற்றுக்குள் தவழ்கின்ற ராஜா நகராஜா, பார்வதி பரமசிவன் ஆபரணங்கள் நீதானே நகராஜா, நம்ம சிவனாரின் கண்டத்தில் வாசுகி நீதானே நகராஜா, மங்கை பார்வதியின் கனையாளி நீதானே நகராஜா, பால கணபதி பப்பாவின் ஒட்டியானம் நீதானே நகராஜா, மயில்வாகனன் சண்முகன் அவன் பாதத்தில் குண்டலினி நீதானே நகராஜா, அந்த ரெங்கனும் அரிதூயில் கொள்ளும் எங்கள் ஆதிசேஷா, நின்றால் குடையாம் அமர்ந்தால் ஆசனமாம் அரிதூயில் கொள்ளும் ஆதிசேஷா, அந்த ரங்கனின் பாயும் நீதானே நகராஜா, மானசா தேவியாய் மகிமை மிகு காசியில் நீதானே நகராஜா, நல்ல தாழம்பு மனத்தினில் தளிராய்த்தான் கிடந்தாயோ நகராஜா, மானிட தேகத்தில் குண்டலினி நீதானே நகராஜா, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் மனாகதம் விசுதம் ஆக்யா சகசிராதார தலத்தில் விரிவு கொண்ட குண்டலினி நீ, ஞானியர் யோகியர் தவக்கனல் நீதானே, எங்கள் தேகத்தில் ஆறு ஆதாரத்தில் அற்புதமாய் சுழல்வாய் நாகராஜா, பாலும் பழமோ வைத்தோம் உனக்கு நகராஜா, பச்சரிசி மாவும் எள்ளூருண்டை வைத்தோம் நகராஜா, நாகா பழமோ உனக்கென்றே வைத்தோம் நகராஜா, பச்சை பயறு முளை கட்டி பாங்கோடன் வைத்தோம் நகராஜா, மஞ்சள் குங்குமம் மலருடன் பருத்தி மாலை உனக்கு வைத்தோம் நகராஜா, நல்ல 16 பேரும் அள்ளித்தான் தரவேணும் நகராஜா, நானிலம் தன்னில் நன்றென்றுள்ளை ஒன்றில்லை நகராஜா, இந்த நானிலம் தன்னில் நன்றி என்று ஒன்று இல்லை நகராஜா, நல்ல புத்தியும் சித்திக்க வரமும் தான் தருவாயே நகராஜா, மழலை செல்வங்கள் அள்ளித்தான் தருவாயே நகராஜா, இந்த நானிலம் காத்திட நன்னிலம் சாத்திட நகராஜா, மஞ்சள் குங்குமம் மலர்கள் வளையல்கள் நகராஜா, உந்தன் பதத்தினில் அர்ப்பணம் 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 நகராஜா, இம்மைக்கும் அருமைக்கும் நீதானே தலைவா நகராஜா,
இந்த பிறவி என்னும் பிணி தீர்க்கும் ராஜா நீதானே நாகராஜா. இந்த பாட்டு எதற்காக எழுதுனேன் அப்படின்னா, இப்ப நாம சாப்பிடுற சாப்பாட்டுலயே நமக்கே தெரியாம நிறைய விஷயங்களை கலப்படம் பண்றாங்களாம். ஒரு நல்ல சர்க்கரை இன்னைக்கு வெளுப்பா வேணும் அப்படின்னா விலங்குகளின் எலும்புகளை பொடி செய்து சேர்க்கிறாங்களாம். அப்ப நமக்கும் தெரியாம அந்த வெள்ளை சர்க்கரையை நம்ம சாப்பிடுறோம். அதனால பிரம்மஹத்தி பாபம் நீக்கும் மகாராஜா. அப்புறம் இந்த பூமி சுத்துது, ஆமா சுத்துது. ஆனா அதுலதான் நாம சுத்துற பூமியில சுத்தாம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அத சிரசுல தாங்குற அவர் தான். நம்ம மானிட தேகத்துல அந்த 6 ஆதாரங்களை அவர் சரியா சுத்திட்டா இந்த பிறவி பிணி தீர்ந்துடுங்க. நம்ம கணபதியோட இடையாபரணமா ஏன் இருக்க? மூலாதாரம் கணபதி ஸ்தானம், சுவாதிஷ்டானம் ஆறுமுகஸ்தானம். இடுப்புல ஏன் ஒட்டியானமா போட்டுக்கிட்டார்? நம்ம கதை சொல்லுவோம், சந்திரன் சிரிச்சான் பாம்பு போச்சு அதனால அப்படின்ட்டு படிச்சிருக்கோம். கொழுக்கட்டை நிறைய சாப்பிட்டுட்டு சுமுகம் மேல ஏறி வரும் பொழுது பாம்பு ஒண்ணு ஓடி போனதை பார்த்து நம்ம கணபதி பப்பாவை தாங்கி வந்த சுமுகராஜன் ஓடி போயிறதாகவும், விநாயகர் கீழே விழுந்துட்டதுனாலையும் கொழுக்கட்டை எல்லாம் செதறி போச்சுன்னும், அந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து மறுபடியும் அவர் தொப்பைக்குள்ளார போட்டு இந்த பாம்பை பிடிச்சி இடையாபரணமா போட்டுக்கிட்டாருன்னும், சந்திரன் சிரிச்சான் அதனால அவனை தேயக்கடவுன்னு சபிச்சாருன்னு எல்லாம் சொல்றோம். சந்திரன் எங்க இருக்கான்? நம்ம தேகத்துல உச்சி சிரசுல இருக்கான். சந்திரன் யாரு? அமிர்தத்தை தரக்கூடிய. இந்த இடையாபரணமா ஏன் வர? நம்முடைய ஆதார பயணம் செய்யும் பொழுது மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சஞ்சித பாப்பம் மூலாதாரம், சங்கமஸ்தானம் சுவாதிஷ்டானம். இந்த மணிப்பூரகத்துலதான் அந்த இடையாபரணமா நாகாபரணத்தை கட்டிட்டு இருக்காரு. ஏன் கட்டிட்டு இருக்காரு? ஆம்பளைங்களுக்கு சின்ன வயசுல இடுப்புல அருணாக்குடி கட்டினா ஆயுஸ் வரைக்கும் அப்படியே இருக்கணும். ஏன்? இடக்கலா பிங்கலா சுழுமுனை அந்த மணிப்பூரகத்தில் தாங்க சுழலுது. அதுக்கு ஒரு குறியீடா அவர் நாகாபரணத்தை ஒட்டியானமா போட்டுட்டு இருக்கார். அந்த காலத்துல பெண்கள் வெள்ளி அல்லது தங்கத்துல ஒட்டியானம் கட்டினாங்க. இப்ப மறுபடியும் அது ஒரு நாகரிகமா வருது, சந்தோஷப்பட்டுக்கணும். அதை குறிக்கத்தான் அவர் நாகாபரணமா போட்டுக்கிட்டார். சிவபெருமானோட கண்டத்துல நீலகண்டம் எப்படி இருக்கு? ஒரு நாகப்பழம் மாதிரி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாகப்பழம் கொண்டு போய் அவருக்கு படைக்கிறோம். அந்த வாசுகி பாம்ப மத்தாக்கி, மேருவ மத்தாக்கி வாசுகி பாம்பிய நம்ம வாசுகிய கயிறாக்கி பார்க்கடலை கடைஞ்சாங்க. அது மாதிரிதான் நம்முடைய மூலாதாரத்தை நம்ம கடையிறோம். மேரு எங்க இருக்கு? மானசீகமா இருக்கு, முக்கோண பிந்துவா இருக்கு. அது பிரம்மஸ்தானமா கருதப்படுது. வாசுகி எங்க இருக்கு? மூலாதாரத்துல 2.5 சுத்து கிடக்கு. மந்திரகிரிய மத்தா வச்சு வாசுகி பாம்ப கயிறா வச்சு தேவர்களும் அசுரர்களும் மத்து மாதிரி செலுத்தினாங்க. அது மூலாதாரத்துல நம்ம தினம் தினம் செய்யறோம். நாம செய்யறோமோ இல்லையா, அது தினம் தினம் நடக்குது. அப்படி செய்யும் பொழுது ஆரம்பத்துல விஷம் பரவுது. அந்த விஷத்தை எடுத்து சிவபெருமான் ஆளால சுந்தரா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். நந்தியம் பெருமான் கொண்டு வந்து கொடுத்தாரு, பிரதோஷ நடனம் வந்ததுன்னு. ஆளால சுந்தரக்கு அந்த நாகப்பழம் மாதிரி அந்த விஷத்தை கொண்டு வந்து வாயில பட்டுக்கிறார். பார்வதி தேவி என்ன பண்றாங்க? டக்குன்னு அவங்க கழுத்தை பிடிச்சிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடம்புல மூலாதார கனலான சூடு ஏறி உச்சிக்கு போற வழியில கொஞ்சம் தடுமாறும். இடக்கலையும் பிங்கலையும் சுழுமுனையும் ஏறி போகும் பொழுது பயிற்சி சரியா செய்யலைன்னா கும்பகம் கட்டும். இந்த நெஞ்சுல கும்பகம் கட்டிடும். இப்ப நாம காயகல்பம் தினம் போட்டாலும் மூச்சு பயிற்சி கபால பத்தியும் பண்ணிடும். எவ்வளவு வேலை இருந்தாலும், அதுவும் கொஞ்சம் இந்த சைனஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க மூச்சு பயிற்சி கண்டிப்பா பண்ணணும். தலைக்கு தண்ணி ஊத்தும் போது அப்படியே மூச்சு பயிற்சி பண்ணிட்டு தான் வெளியில வரணும். அதோட குறியீடுதான் பார்வதி தேவி 2 கரத்தை வச்சு கண்டத்துல நிறுத்தினா. கும்பகம் கட்டிக்க கூட. பார்வதி தேவியோட கையில மோதிர விரல்ல அங்குலியாபரணமா கிடக்குற. என்ன அர்த்தம்? கல்யாணத்தப்ப நம்ம நங்கவல்லின்னு ஒண்ணு பண்ணுவோம். புருஷனாகப்பட்டவன் தாலி கட்டி முடியும் பொழுது 3 முடிச்சு போடும் பொழுது
இந்த கழுத்துக்கு பின்னாடி நம்முடைய முதுகெலும்போட உச்சியில அவனுடைய விரல்கள் படுது. இப்ப மாதிரி இல்ல. அப்பெல்லாம் அந்த கல்யாணத்தன்னைக்குதான் ஆணும் பெண்ணும் தொட்டுக்க முடியும். அந்த 3 முடிச்சு அவர் போடுறதுக்குள்ள அந்த இடத்துல இருக்கிற அந்த சக்கராஸ் நல்லா சுழலுது. அப்புறம் பாதத்தை எடுத்து அம்மி மேல வச்சு நீ இந்த அம்மி மாதிரி கற்பு நிலை தவறாம இருக்கணும்னு சொல்லி மெட்டி போடும் பொழுது அங்க இருக்கிற நரம்புகள் தூண்டப்படுது. அடிக்கடி அடிக்கடி அடியன்னு சொல்றது இந்த உடம்ப தாங்கிறது. கை விரல்கள் 10, கால் விரல்கள் 10, செவிமடல் 2, 72,000 நாடி நரம்பு. எத்தனையோ வைத்தியம் அக்குபஞ்சர் செய்யும் பொழுது பாதத்துலதான் செய்வாங்க. அந்த பாதத்தை புடிச்சு மெட்டி போட்டாச்சு. அப்புறம் மோதிர விரலை புடிச்சு அவன் தான் மோதிரம் போடணும். எதுக்காக போடணும்? தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்தை தூண்டுகின்ற விரல் அந்த அங்குல்யாபரணமா பார்வதி போட்டுட்டு இருக்காளாம். அதனாலதான் அவரு அந்த மோதிர விரலா கிடக்கிறார். அரச மரமும் வேப்ப மரத்துக்கு கீழே ஏன் இருக்காரு? கர்ப்பப்பையில ஏதாவது கோளாறு இருந்தா அதை சுத்துன்னு சொல்றோம்ல பெரியவங்க, அதுக்காக தான் அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு சுத்தரும். அந்த சுத்தம் பொழுது கர்ப்பப்பையில இருக்கிற கோளாறு நீங்குது. ஏன் தாளம்பூ மனத்துல அப்படியே அவர் மயங்குறாருன்னு சொல்றோம்? உண்மையை சொன்னா தாளம்பூக்குள்ள அவர் இருக்கிறத யாரும் பார்த்ததா நானும் கேள்விப்பட்டதில்லை. அந்த தாளம்பூ நம்ம மேனியில தாங்க இருக்கு. எங்க இருக்கு? நம்முடைய நெற்றியில சிந்தாமணி தீபம் தாண்டி போகும் பொழுது அந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு மேல கனல் ஏறுது பாருங்க, அப்ப ஒரு வாசம் வரும், மணி யோசை கேட்கும், கண்களுக்குள்ளார ஜோதி தெரியும், அப்போ ஒரு மயக்கம் வரும். அந்த தாளம்பூ மனத்துல தளிரா கிடக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த மாதிரி நாம தவழ்ந்து கிடக்க கூடாது. ஏறணும், பிச்சு ஏறணும். சகசிராதார கமலம் போய் திருமூளைக்கும் பெருமூளைக்கும் மத்தியில சிந்தாமணி தீபத்துல எல்லின் முனையளவு இருக்கிற லலிதாதேவியோட பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கணும். அதுதான் அந்த தாளம்பு. நம்ம எந்த முருகன் கோயிலுக்கு வேணாலும் போங்க, அவர் மயில் மேல உக்காந்து இருப்பாரு. நல்லா மயில் ரெக்க விரிச்சு இருக்கும். ஒரு பக்கம் வள்ளி, ஒரு பக்கம் தெய்வ யானை, காலுக்கு கீழே பாம்பு. குண்டலினி சக்தியை தூண்டிவிடும் தமிழ் கடவுளே முருகப்பெருமான் தான். சிவனாரும் சிவனாரின் மைந்தனும் தான் அந்த குண்டலினி சக்தியை நமக்குள்ளார தூண்டி விடுவாங்களாம். அந்த குண்டலினிய காலாலேயே மிதிக்கிறார். காலை வச்சு அப்படி மிதிச்சு ஏறுறதுக்காக தான். நம்முடைய ஒவ்வொரு படிநிலையா நாம ஏறணும் அப்படின்னா குண்டலினி விரிவு படணும். அதை அந்த காலை வச்சு அழுத்தி அவர் காமிக்கிறார். நம்ம திருச்சிக்கு பக்கத்துல பெரிய கோவில்னு ஒண்ணு இருக்கு, அத திருவாசி கோயில்னு சொல்றாங்க. பொற்றால பூவாய சித்தர் சிலை அங்க இருக்கு. கர்ப்பப்பையில என்ன கோளாறு இருந்தாலும் அவர் தீர்த்து வச்சுடுவார். திருச்சி சுத்தி நிறைய கோயில் இருக்குதுங்க. அந்த கோவில்ல நடராஜர் விக்கிரகத்துக்கு கீழே பாம்பு தாங்க இருக்கு. எல்லா நடராஜர் விக்கிரகத்துக்கு கீழே முயலகன் முயற்சி செய்யாத சோம்பேறி இருக்கும். ஆனா அங்க குண்டலினி சக்தியை தூண்டி விடக்கூடிய அந்த பாம்பை நமக்கு குறிப்பா கொடுக்கிறார் நடராஜ பெருமான். அவருடைய ஒவ்வொரு அசைவலையும் அவருடைய டமரகத்தின் ஒலியிலும் தான் இந்த உலகம் சுத்துது, சுழலுது, செயல்படுது. அந்த இடத்துல அவர் அங்க பாம்பை போட்டு மிதிச்சிட்டு இருக்கார். ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு ஆயுதமும் வச்சுட்டு இருக்கிறது நமக்காகத்தான். நம்ம பெருமாள் நின்னா கொடை, உட்கார்ந்த ஆசனம், படுத்தா படுக்க, அந்த ஆதிசேஷன் அதுவும் நமக்காகத்தான குறியீடு. அறிகுயில் அப்படின்னா தூங்கறது இல்லைங்க. அப்படியே அந்த கண்களை மூடி ஆக்ஞா சக்கரத்துல நிறுத்தி நம்மளையும் மறந்த மோன நிலையில இருக்கும் பொழுது காலம் எவ்வளவு போச்சுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கான அறிகுயில் தான் அது. மானச தேவி யாரு? நம்முடைய தற்பெருமை, நம்முடைய ஆணவம், நம்முடைய கண்மம், நம்முடைய மாயை. நான் சிவனோட மகள், சிவனுக்கு என்னென்ன சரியோ அது எனக்கும் செய்யன்னு பார்வதி வற்புறுத்தி சிவனோட புலியாசனத்துல அமர்ந்து திரிசூலத்தை கையில பிடிச்சி பார்வதி கிட்ட சொல்லி 16 சோடச உபச்சாரங்களையும் வாங்கிட்டார். அப்ப வாசிக்கு வந்து சொல்ற, அம்மா நீ என் சகோதரி,
நீ என் கூட தான் இருக்கணும். இப்படி நீ அகங்காரமா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அதுவும் ஒரு குறியீடு. நம்முடைய மானிட தேகத்துல நாம உயிர்ந்துட்டோம்னு நினைக்க கூடாது. இந்த தேகமே இரவல் இரவல் கப்பல். இது பொத்தல் விழுந்த ஒரு ஓடம். இத நாம அகங்காரத்தினால அழிக்கக்கூடாது. மானசாதேவிக்கு புத்தி தெளிஞ்சு பார்வதி பரமசிவன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு காசியில போய் தனியா ஒரு கோவில்ல உச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கா சண்டி தேவியோட. ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்க்கும் பொழுது தெய்வங்கள் என்னெல்லாம் நமக்கு குறிப்பு கொடுக்குது. நமக்கு கோவில்கள் அப்படின்னால போனோமா, விளக்கு போட்டோமா, தேங்காய் பழம் உடைச்சோமா, தூப இதுதான். ஆனா இப்படி ஒவ்வொன்றுக்கும் அவங்க அப்படி இருக்காங்க. நம்ம உடம்புல இருக்காங்க, வெளியில இருக்காங்க. இந்த பாலும் பழமும் ஏன் ஊத்துறோம்? இந்த உலகத்துல ஒரு நொடியில இத்தனை ஜீவன்கள் பிறக்கணும். கடவுளை பொறுத்த வரைக்கும் எறும்பு, கொசு, மனுஷன் யாரானாலும் ஒண்ணுதாங்க. இந்த நிமிஷத்துல இந்த உலகத்துல இத்தனை ஜீவன் பிறக்கணும். அது மனுஷனா பிறந்தாலும் சரி, எறும்பா பிறந்தாலும் சரி, பாம்பா பிறந்தாலும் சரி, அவன் கணக்க பிறக்கணும். குழந்தை இல்லாதவங்களை ஏன் புத்துக்கண்ணுக்கு பால் ஊத்துன்னு சொல்றாங்க? ஆண் நாகமும் பெண் நாகமும் ஒண்ணுக்கு ஒண்ணு அழைத்து விட்டு, அப்படி அழைப்பு சங்கேதமா விட்டுக்கும் பொழுது அவங்க இணைஞ்சி அவங்களுக்கு சந்ததி உருவாகும். அந்த ஆணாகமும் பெண்ணாகமும் இணைஞ்சு ஒரு சந்ததி உருவாகிறதுக்கு பதிலாக அந்த பாலையும் தண்ணியும் கொண்டு போய் அவங்க மேல ஊற்றும் பொழுது இன்னொரு இடத்துல இருக்கிற அதோட துணையானது தன்னுடைய மற்றொரு துணை எங்க இருக்குன்னு அறிய முடியாம போயிடுது. இந்த இடத்துல இததான் விஞ்ஞானம் சொல்லுது, மெஞ்ஞானம் சொல்லுது, யோகியர் சொல்றாங்க. ஆணாகவும் பெண்ணாகவும் இணைந்து முட்டை வச்சு, அண்டம் நம்ம உடம்புல இருக்கிறது முட்டை தான், கருமுட்டை தான். ஒரு குழந்தை பிறக்கணும்னு அவங்களுக்கு இருக்கிற விதிய தெய்வமானது மாத்தி இந்த பக்தி சிரத்தையோட தம்பதிகள் பூஜை பண்றாங்க. அந்த நாகங்களுக்கு பிறக்க வேண்டிய குழந்தைய இவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்குதான் புத்துக்கண்ணுக்கு பால் ஊத்துறோம். பச்சை பயிரிய முளை கட்டி போடுறோம். இந்த உடம்புல துரியம் தீட்சை வாங்கினவங்களுக்கு தெரியும். துரியம் தீட்சை வாங்கிட்ட நம்ம நடக்கிறோமா பேசுறோமா எதுவுமே நமக்கு புரியாது. மறுபடியும் அத சாந்தி தவத்துக்கு இறக்குற வரைக்கும் படாத பாடுபட்டுருவோம். அந்த சக்தி நிலையை சாந்தப்படுத்த முளைக்கட்டின பச்சை பயிரும், அந்த முளைக்கட்டின பச்சை பயிரை கொண்டு போய் விநாயகருக்கும் அரச மரம் வேப்ப மரத்துக்கும் புத்துக்கண்ணுக்கும் போட்டு வரும் பொழுது நமக்கும் இந்த மாதிரி இந்த எத்தனை முளைப்பாரி போடுறோம், அத்தனை குழந்தைங்களை எங்களுக்கு கொடு அப்படின்னு நாம கேட்கிறோமா? இந்த நானிலத்துல ஏன் நன்றி இல்லாம போயிடுச்சான்? காரியம் ஆகிற வரைக்கும் ஒரு பேச்சு, காரியம் ஆனதும் இன்னொரு பேச்சு அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள நல்ல நாகம்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா பேருதான் நல்ல பாம்பு, ஆனா அதோட விஷமானது ரொம்ப இது. ஆனா எல்லாரும் சொல்றாப்படி அவங்க தலையில மாணிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றது அதெல்லாம் வழி வழியா சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, நாக மாணிக்கம் அப்படிங்கிறது நம்ம மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு, அப்புறம் கன்னியாகுமரியோட அந்த மூக்குத்தி, இது ரெண்டும் தான் இந்த உலகத்துல நாம இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாணிக்க மூக்குத்திங்கிறது என்ன நிறத்துல இருக்குன்னு எனக்கு இன்னி வரைக்கும் நிஜமா தெரியலைங்க. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். போயிருக்கும் அப்படியே தகதகான் தங்க கவச்சத்துல மீனா ஜொலிப்பா. வைர மூக்குத்தி, மாணிக்க மூக்குத்தி, மதுரை மீனாட்சி தங்க கிரீட்டம். அந்த வெள்ளிக்கிழமையானா நாம பண்ணின புண்ணியமெல்லாம் அந்த இடத்துல தான் நிக்கும். அவ்வளவு அழகா இருப்பாங்க, என்ன பேசுறதுன்னு சொல்ல முடியாது, அப்படி நிப்பாங்க. ஆனா அந்த மாணிக்கத்தின் நிறம் என்ன? நாம தினம் லலிதா நவரத்தின மாலை சொல்லும் பொழுது மாணிக்க சிகப்புன்னு சொல்லிக்கிறோம். ஆனா மாணிக்கத்திலையும் நிற வகைகள் இருக்கும். வைரோடு சொல்றோம், வைரத்திலையும் நிறங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த மானிடர் தேகத்திலேயே நவரத்தினங்கள் குமிஞ்சு கிடக்குதான். அந்த குமிஞ்சு கிடக்கிற நவரத்தினங்களை ஒழுங்குபடுத்தி ஆபரணமா செய்யணும். அதுக்குத்தான் பருத்தியில ஒரு மாலை செஞ்சு அதுல மஞ்சள் குங்குமம் தடவி கொண்டு போய் சாத்துறோம். ஏன்னா பருத்தி இருந்தாதான் நம்ம
துணி போட முடியும். நாம துணி போட்டுக்கிறோம். நாகத்துக்கு நம்மளால துணி போட முடியுமா? ஆதார ஸ்ருதியான பருத்தியை கொண்டு போய் அங்க போடுறோம். இது எல்லாமே கஷ்யப் பிரஜாபதியோட கத்ருவா வினதா 2 மனைவிகளோட கதை தான். வினதா கர்ப்பசுதா யாரு? கருடாழ்வார். பட்சிகள், எல்லா பட்சிகளும் வினதா தான். எல்லா நாகங்களும் கத்ருவா தான். நாகங்களை 18 இடங்கள்ல அல்லது 16 இடங்கள்ல அல்லது அஷ்ட நாகங்களாக தரித்து கருடாழ்வாரு எம்பெருமான சுமக்கரார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். திருநறையூர் கருடாழ்வாரை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அந்த சிலை செதுக்குனதும் ஒரு விசேஷமான கல்லு. அந்த சிலையை தூக்கிட்டு வர்ற ஓடு பாதையில பதிக்கப்பட்ட கற்களும் அந்த கற்களும் ஒரு விசேஷமான கற்கள். ஒவ்வொரு வருஷமும் இதை நாம பாக்குறோம். மனசுல பதிய வைக்கதா இதை சொல்லறோம். விசித்திரவர்மன்கிற ஒரு சிற்பிக்கு, ராஜா நீ உன்னால வித்தியாசமா எனக்கு சிலை பண்ணி கொடு. நாச்சியார் கோவில் கல்கருடன் உலக பிரசித்தி. நாச்சியார் கோவில்ல இடுப்புல சாவிக்கத்தோட ஒரு பாதத்தை முன்னாடி வச்சு தாயார் இருப்பாங்க. பெருமாளே ஒரு நூல் பின்னாடிதான் இருப்பார். அப்படி ஒரு தேஜஸ் அங்க, அப்படி ஒரு பெருமை அவளுக்கு. அந்த கல்கருடனை தூக்கும் போது 4 பேர், அந்த கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியே வந்தா 8 பேர், அப்புறம் 16, அப்புறம் 32, 64, அதுக்கப்புறம் 108ன்னு வரிசையா வந்துட்டு இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஸ்தானம் வர்ற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன் அந்த கல்கருடன் வெளியில வர வர அவருடைய பாரம் ஏன் தாங்க முடியாம போகுது? அவர் வடிக்கப்பட்ட சிலையும் கனமான ஒரு வித்தியாசமான காற்றை உறிஞ்சக்கூடியது. ஒரு ஸ்பான்ஸ் இருக்கு, தண்ணியில போட்டா உறிஞ்சிக்குதுல்ல, அப்படி அந்த காற்றை, வாயுவை, வாயு பகவான் மாதிரி ஒரு பரப்பாரு இல்லையா, அந்த வாயுவை உறிஞ்சு கொள்ளும் அந்த கல்லு. நடந்து போறாங்க பாத்தீங்களா, அந்த பாதை அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் நடந்து போவாங்களா. அங்க பதிக்கப்பட்ட அந்த ஓடு தலமும் இந்த காற்றை வெளியிடக்கூடிய தலமா. அந்த கல்லுல தான் அந்த நடப்பாதையும் அந்த கருடனையும் அந்த விசித்திரவேலியும் செதுக்கி வச்சிருக்கான். விசித்திரவர்மன், மன்னிச்சிடுங்க, விசித்திரவர்மன் அந்த ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். இது என்ன சொல்றாங்க நமக்கு? நம்ம அஷ்டமா சித்திகள் சொல்றோம் இல்லையா, லஹிமா, மகிமா, கனிமா, அணு ஒளி அணுவா சின்னதா போறது, கரிமா பெருசா போறது. அது மாதிரி அந்த கருடாழ்வாரும் கூட கரிமா ஆகிற. அப்புறம் மறுபடியும் உள்ள போகும்போது 4 இது 108ங்கிறது 64, 32, 16, 8, 4. 7 படி தவம் செய்யறோமா, உச்சிக்கு போறோமா, இறங்குபடி தவம் செய்யறோமா, மூலாதாரத்துல சாந்தி ஆயிரும். அதோட குறிப்பு அதுதான் நாளைக்கு கருடாழ்வார் தத்துவம். இன்னைக்கு குண்டலினியே எழுப்பி விட்டாச்சு. நாளைக்கு சாந்தி தவம் பண்ணிக்கணும். நமக்கு எல்லாத்தையுமே கதையா கொடுத்திருக்காங்க. கருடாழ்வார் வந்தாரு, அமிர்த கலசம் கொண்டு வந்தாரு, அவங்க தாய் சிற்றன்னைக்கு கத்திருவாவுக்கு கொடுக்க போனாரு. தேவேந்திரன் வந்து தடுத்தான். தேவேந்திரன் எங்க இருக்கா? நம்ம உச்சியில தான் இருக்கான், மூளையில தான் இருக்கான். அப்ப கருடன் சொல்றாரு, நான் பாவங்களுக்கு இதை உணவா தரமாட்டேன், மறுபடியும் அமிர்த கலசத்து உங்ககிட்டே கொண்டாந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நாகங்களையும் சிற்றன்னையான கத்திருவாவையும் பார்த்து குளிச்சுட்டு வந்து பத்திரமா சாப்பிடுங்க, புனிதமா சாப்பிடுங்க. அங்க இருக்கிற தர்பப்புல், தர்பப்புல் நம்ம இன்னைக்கு என்ன விசேஷம்னாலும் தர்பதம், அது மேல கலசத்தை நான் வச்சு பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள தேவனின் ஆட்கள் அதை கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போகும் பொழுது ஒரு சில அமிர்த பிந்துக்கள் சிந்துது. நாகங்கள் பாய்ந்து வந்து அத நாக்கால தடவுது. நாக்கு 2ஆ தளவுட்டு போயிடுச்சு. இது புராண கதை. கருடன் எப்படி பறப்பான்? வாயு வேகம், மனோ வேகம். பெருமாளையே சுமந்து பறக்கிறாருன்னா எப்பேற்பட்ட பலசாலியா இருப்ப. 8 நாகங்களை உடம்புல வச்சிட்டு இருக்காரு, ஆகாரமா சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா எப்படிப்பட்ட மனாசாலியா இருக்காரு. அந்த 8 இடத்துல நம்ம உடம்புல கட்டுப்போடும். நம்முடைய உடம்புல படிநிலை ஏறும் பொழுது ஒவ்வொரு கட்டா ஒவ்வொரு கட்டா ஒவ்வொரு கட்டா போட்டுக்கிட்டேதான் மேல போகும். அத சொல்றதுக்கு தாங்க அஷ்ட நாகங்களை கருடாழ்வார் தரித்திருக்கிறார். உச்சி சிரசுல போனா துரியம். உச்சி சிரசுல இருந்து நம்முடைய ஒரு ஜான் அளவு 12 அங்குலம் துரியாதீதம். அதுக்கப்புறம் அடியேன் அடிக்கடி சொல்ற அப்படி பால்வெளி மண்டலம்,
நவகிரக மண்டலம், நட்சத்திர மண்டலம், பிரம்மகலம், வைகுண்டம், கைலாசம், அதுக்கப்புறம் பராசக்தி உரையும் தலம். அதுக்கு கருடனோட வேகம் வேணும். நம்முடைய ஜபமானது ஞானியரும் யோகியரும் எப்படி நம்மளால இன்னைக்கு முடியுதா? ஆக்ஞாவுல உட்காரணும்னு உட்காரணும். நம்மளால அவ்வளவு நேரம் உட்கார முடியுதா? முதல்ல ஆரம்பத்துல உட்காரும் பொழுது நேரம் போனதே தெரியாது. இப்ப நேரம் கொஞ்சம் குறையுது, நமக்கு நமக்கு தெரியுது. ஆனா ஞானிகளும் யோகியர்களும் எந்த உணவும் உண்ணாமையே இத்தனையும் செஞ்சாங்க. நமக்கு அவங்க காமிச்சு கொடுத்துருக்காங்க. இப்பவும் நம்ம ஆக்ஞா சக்கரத்துல உட்காரும் பொழுது ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது. ஆரம்பத்துல என்ன சத்தம் வந்தாலும் யாராவது கூப்பிட்டாலும் நமக்கு தெரியாது. ஏன்? உயிரின் படர்க்கை நிலை மனம். இப்போ இந்த உசுரானது வெளியிலதான் வந்தா கவனிக்குது அந்த மனசு. அந்த மாதிரி இல்லாம மனசை ஒருமுகப்படுத்தி கருடன மாதிரி பொன்னிற சிறகுகளை விரித்து நாம பறக்கணும். இதுதான் நாகபஞ்சமி, கருட பஞ்சமி, 2 கதைகளோட 2 பண்டிகைகளோட தாற்பயம். அடியே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இத கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இதுல இன்னும் சூஸ்மங்கள் நிறைய இருக்கு. கருட பிராணத்தையும் மார்க்கண்டேய பிராணத்தையும் எடுத்தா, தந்த பிராணத்தை எல்லாம் எடுத்தா அவ்வளவு விளக்கங்கள் வரும். ஆனா அதை அடியேனால வடிகட்டி சொல்ல முடியுமான்னு தெரியுது. ஆனா நாக பஞ்சமி, கருட பஞ்சமி இப்படி செய்யறதுனால என்ன வருது? தேகம் பொண்ணாகுது. பொண்ணுன்னா தங்கம், நமக்கு உடனே தங்கம் வந்துடும் இல்ல. இந்த தேகம் தூய்மைப்படுத்தப்படுது. சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, நம்ம செய்யற செயல்களோட கர்மா. இப்ப நாம நல்ல விஷயங்களை பேசினா நல்ல விஷயங்களால நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட நச்சுகள், வாயுக்கள், பஞ்ச பிராணங்கள் எல்லாமே தூய்மைப்படுத்தப்படும். தச வாயுக்கள் இருக்குது இந்த உடம்புல, அதையெல்லாம் சுத்தப்படுத்துது. அப்ப தேகம் பொன்னிறமாகுது. அப்புறம் ஆகாமிய கர்மா, அந்த கர்மாவையும் நாம தீர்த்துட்டு தான் பறக்கணும், இல்லைன்னா மறுபடியும் பிறவி. சரி, நாம இவ்வளவு எல்லாம் பண்ணா என்ன வரும்? இதுக்கப்புறம் என்ன வருங்கிறதுக்கு தான் வரலட்சுமி விரதமும் ஆவணி அவிட்டமும் நமக்கு சொல்லும். நம்ம வரலட்சுமி விரதத்தை சும்மா ஒரு சின்ன சின்ன கதையா அப்படியே சொல்லிடுறேன். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு அம்மா அப்பா பெரிய வணிகர்கள், குழந்தை இல்ல, குழந்தை வேணும்னு எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க வரலட்சுமி விரதம் இருங்க, குழந்தை பிற குழந்தை பிறந்தா ஞாபகமா நீங்க வரலட்சுமி விரதம் வச்சு கொடுத்துடணும் அந்த குழந்தைக்கு. சரி, ஒத்துக்கிட்டாச்சு. நமக்கு தான் வேலை முடிஞ்சா மறந்து போயிருவோமே. வரலட்சுமி விரதம் வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த பூஜையில கொடுத்த பிரசாதத்தை, மற்றவங்க வீட்டுல செஞ்ச பூஜை பிரசாதத்தை இவங்க சாப்பிட்ட பலன் குழந்தை பிறக்குது. நம்மெல்லாம் அழகா அந்த பொண்ணுக்கு பேர் வச்சு பெரிய பொண்ணாகுது. 9 வயசுலயே கல்யாணம். நாம குழந்தை பிறந்ததுமே வரலட்சுமி விரதம் வைக்கலாம்னு சொல்றோம். ஆனா அல்ல முடியாத அளவுக்கு பணம் வரவு. இந்தா செய்யலாம் அந்தா செய்யலாம்னு குழந்தைக்கு 9 வயசு ஆயிடுது. குழந்தையோட கல்யாணத்தப்ப எல்லாரும் கூப்பிடுறோம், எல்லாம் வரலட்சுமி விரதம் செஞ்சிடலாம், சரி செய்யலாம், எல்லாமே நாம செய்வோங்க. இப்ப நாளைக்கு பண்டிகைன்னா இன்னைக்கே அந்த அரிசி ஊற வைக்கிறதுன்னா, பருப்பு ஊற வைக்கிறதுன்னா, வெள்ளத்தை பொடிக்கிறதுன்னா, முந்திரி நறுக்கிறதுன்னா எல்லாம் செய்வோம். ஆனா முக்கியமான ஏதாவது ஒண்ணு விட்டுருவோம். அது மாதிரி ரொம்ப முக்கியமான அந்த வரலட்சுமி விரதத்தை விட்டுட்டாங்க. 9 வயசுலயே கல்யாணம். அவனும் 16 வயது பாலகன். அவனும் செட்டி தான், அந்த வியாபார செட்டி தான். கடல் கடந்துதான் வியாபாரம். வரலட்சுமி பொறுத்து பொறுத்து பாக்குறான். பிறந்ததும் பண்றோம்னாங்க, பேர் வைக்கிறப்ப பண்றேன்னாங்க, கல்யாணத்தப்ப பண்றேன்னாங்க. 3 வாய்ப்பை கொடுத்துட்டான். இவங்க செய்யல. மாமனாரும் மாப்பிள்ளையும் கடல் கடந்து வியாபார நிமித்தம் போக, கப்பல் வந்து புயல்ல சிக்கி இவங்களோட பொருள் எல்லாம் இழந்து ஒரு தீவுல போய் அண்டி வாழ ஆரம்பிச்சாங்க. இவங்க வரலங்கவும் தாயும் மகளும் தவியா தவிக்கிறாங்க. இவங்க நன்றி மறந்தாங்க இல்லையா? அதனால அஷ்டலட்சுமிகளும் அவங்க மேல கருணை இல்லாம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாங்க. தாயும் மகளும் அன்றாட வாழ்க்கை பாட்டுக்கே உழைச்சு பிழைக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தை கொண்டு வருது. அம்மா, இன்னைக்கு இந்த பிரசாதம் கிடைச்சது ஒரு வீட்டுல, இந்தா சாப்பிடுங்க. அந்த அம்மாக்கு சட்டு ஞாபகம் வருது, ஆஹா, இந்த பிரசாதம் சாப்பிட்டுதாம்மா நீ பிறந்ததும் செய்யறோம் இந்த விரதம்னு சொன்னோம். தெரியல,
உனக்கு புண்ணியதானம் பேர் வச்சு செய்யும் பொழுது செய்யறோம்னு சொன்னோம், செய்யல. கல்யாணத்தன்னைக்கு செய்யணும்னு சொன்னோம், செய்யல. 3 தடவை வாய்ப்பு கொடுத்து அம்பா நாம தவறிட்டோம். நாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை சேகரித்து செய்யலாம். அதுக்கு எப்படி மண்டபம் கட்டணும்? அதாவது நம்ம 102 கோத்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மகரிஷியோட மூலமா தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு மார்க்கண்டேய மகரிஷி கோத்திரம், மோர்குல குலம். 3 குலத்துக்கும் ஒரே ரிஷி, அப்படித்தான் வரும். இப்ப நம்ம கோயிலுக்கு போனா சில பேர் சிவ கோத்திரம்பாங்க, சில பேரு பெருமாள் கோத்திரம்பாங்க. நாங்க மோர்குல கோத்திரம்னு சொல்லுவோம். அப்படி அந்த ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு பூவு, ஒவ்வொரு ஸ்தலம், ஒவ்வொரு பூஜைன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு சரியா தெரியாம நாங்க வரலட்சுமி விரதம்னா தாளம்பூவை கொண்டு பந்தல் மாதிரி கட்டி அதுக்கு கீழே கலசம் வச்சு மஞ்சள்ல கௌரி வச்சு வரலட்சுமி விரதம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மோர்குல கோத்திரத்தார் தாழம்பூ வைக்க கூடாதுன்னு சொல்லவும் அதை விட்டுட்டோம். அந்த மாதிரி அந்த பொண்ணு கொண்டாந்து கொடுக்கவும் இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் சக்தி இருக்கிற அளவுக்கு அத விரதம் பண்றாங்க. இப்ப அந்த காலத்துல எல்லாம் நான் இந்த விரதம் பண்றேங்க, நான் இந்த கோயிலுக்கு போறேங்க அப்படின்னா உதவி செய்வாங்க. நல்ல மனுஷங்க நாலா பக்கம் இருந்தது, நாடு மும்மாறி பிழிஞ்சது. இப்போ ஒவ்வொருத்தரும் உதவி பண்ணி அந்த கலசத்துல நாராயணனை ஆவாகனம் பண்ணி மஞ்சள் கௌரியில மகாலட்சுமிய அந்த ஆவாக சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுக்குள்ளார அந்த சக்தியை செலுத்துறதுக்கு பேர் தான் ஆவாகனம். கணம், அந்த கணத்துல போய் அவங்க ஆவாகனம் அதுக்குள்ளார போய் இணையறது எல்லாம் வச்சு செய்யறாங்க வரலட்சுமி விரதம். எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாம் நல்லா உபசரிக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளா இவங்க கேட்காமையே வீடு நிறைய நிறையுது. பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு இந்த கயிறு, நோம்பு கயிறு ஒண்ணு கட்டுவோம். நாங்க நாளைக்கும் கட்டுவோம், வரலட்சுமி விரதத்துக்கும் கட்டுவோம். பாலால அமாவாசை சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு 4 நாள் முன்னாடி வரக்கூடிய அந்த கௌரி நோம்புக்கும் கட்டுவோம், விநாயகர் சதுர்த்திக்கும் கட்டுவோம். அந்த கயிறு ஏன் கட்டறோம்? இப்ப அந்த காலத்துல வைத்தியர் என்ன பண்ணுவார்? கைய பிடிச்சு நாடி கட்ட, வாத நாடி பேசுது, பித்த நாடி பேசுது, அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிப்பார். அத அந்த மல்லிகை பூ வச்சு மஞ்சள் கயித்துல முடி போட்டு நம்ம கட்டுறோம் பாத்தீங்களா, அது சமன்படுது. அதுக்காக கட்டணும். ஒவ்வொரு இடத்துலயும் விஞ்ஞானம் பேசுதுங்க. அந்த நோம்பு கயிறை கட்டியாச்சு, பிரசாதம் படைச்சாச்சு. 9 சுத்து சுத்துறாரு. ஒரு சுத்து சுத்தும் பொழுது அணிந்திருந்த ஆடையெல்லாம் பட்டாடையா மாறிச்சு. மறு சுத்து சுத்தும் பொழுது கால்ல வெள்ளி தண்டை கொலுசு எல்லாம் ஜல்லு ஜல்லுன்னு சத்தத்தோட வருதான். இன்னொரு சுத்து சுத்தும் பொழுது உடம்பு நிறைய நவரத்தினங்கள் ஆபரணங்களும் தலையில பூவும் மஞ்சள் குங்குமம் பொழியுதான். இன்னொரு சுத்து சுத்தும் பொழுது வந்திருந்த உறவினர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குது. இன்னொரு சுத்து சுத்தும் பொழுது அந்த இடிஞ்சு போன மாளிகை எல்லாம் மாட மாளிகையா கூட கோபுரமா வருது. இன்னொரு சுத்து சுத்தும் பொழுது தானிய லட்சுமி பொருளீரா. அப்படி 9 சுத்து சுத்தியாச்சு. 9 சுத்து சுத்தியாச்சு. பூஜை முடிச்சாச்சு. என்ன செய்யணும்? தீர்த்த பிரசாதம் வாங்கினீங்கல்ல, அந்த தீர்த்த பிரசாத பாத்திரம், பஞ்ச பாத்திரத்தை எடுக்க போறாங்க. ஏன் அதுக்கு பேர் பஞ்ச பாத்திரம்? பஞ்ச பத்ரங்களை போட்ட பாத்திரம், அதனால பஞ்சபத்ர பாத்திரம், பஞ்ச பாத்திரம். துளசி, வில்வம், அருகு, வன்னி, அப்புறம் மந்தாரப்பூ, கொழுக்கட்டை பூன்னு சொல்லக்கூடிய அந்த இலை அல்லது வேப்பிலம். அது மாதிரி பஞ்ச பத்ரங்களை போட்டு மூலிகை நீர் உடம்புக்கு நல்லது. நாம இன்னைக்கு பெரும்பாலும் துளசி தீர்த்தத்தோட விட்டுறோம். கையில எடுக்கிறாங்க தாயும் மகன். அம்மா ஐயாவும் மருமக பிள்ளையும் வந்தாச்சு. அந்த தீர்த்தத்தை வாங்காம கடற்கரைக்கு ஓடுறாங்க. தூரத்துல இவங்க கப்பல் வரத பார்த்து இவங்க சந்தோஷமா நிக்கிறாங்க. மனைவியும் மகளும் ஆபரணங்கள் பூண்டு ஜொலி ஜொலியும் ஜொலிக்கிறத அப்பாவும் பாக்குறாரு, புருஷனும் பாக்குறாரு. இவங்க கண் எதிரிலேயே கப்பல் மூழ்கிடுச்சு. இவங்களும் பழைய நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப அசரீரி சொல்லுது, எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? நன்றிங்கிறது உங்க உலகத்துல இல்லையா? பூஜை பண்ண இல்ல, பிரசாதம் வச்ச இல்ல, தீர்த்தம் கொடுத்து எல்லாருக்கும் சாந்தி பண்ணியா? எல்லாருக்கும் பிரசாதம் பங்கிட்டு கொடுத்தியா? வந்திருந்த சுமங்கலிகளுக்கு
மஞ்சள் குங்குமம் பூவு வளையல் கொடுத்தியா மன்னிச்சிடுமா. உடனே போய் எல்லாம் செய்ய மறுபடியும் எல்லாம் சீராச்சு. இப்படி ஒரு பெரிய கதை ஐயர் சொல்வார், 3 கதையா சொல்வார். அப்படியே நாங்க அங்க இடத்துல வைக்கிற பிரசாதம் அதிமதுரம். அதிமதுரம்னா நல்ல கனிந்த வாழைப்பழம், தேன், நெய், இது 3 சேர்ந்தாதாங்க அதிமதுரம். இந்த அதிமதுர பிரசாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பஞ்சாமிர்தம். பஞ்ச அங்கங்களை இணைஞ்சு அந்த பஞ்சாமிர்தத்தை செய்வாங்க. அதை பருகினதும் மறுபடியும் அவங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்களாம். அதனால என்னைக்குமே எந்த தெய்வத்துக்கு நாம கோரிக்கை வச்சாலும் அதை நாம மறக்காம இருக்கணும். நமக்கு நான் உன்னை மறந்தாலும் நீ என்ன மறக்காத தாயே அப்படின்னு கேட்கிற பாக்கியம். நாகபஞ்சமி குண்டலினி உயிர்ப்பிக்குது. கருட பஞ்சமி கருடனோட தத்துவத்தை சொல்லுது. வரலட்சுமி இதனால நமக்கு இந்த பூ உலகத்துல கிடைக்கக்கூடிய இகசுகத்தை சொல்லுது. பரசுகத்தை சொல்றது இது ஆவணி அவிட்டம். பூனல் பண்டிகை நல்லா முழு நிலவு நாள்ல வருது. அமிர்த கலைக்கு யார் சொந்தக்காரன்? சந்திரன். அவன் பூரண நிலவா பிரகாசிக்கிற அந்த பூநூல் போடும் பொழுது எல்லாரும் பார்த்திருப்போம். முப்பிரி நூல் போட்டுருவோம். 3 பிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு முடிச்சுக்கும் அர்த்தம் சொல்லி அந்த தத்வார்த்தமா அந்த யஜூர் உபகர்மாவை சொல்லி ஓம் பூர்புவஸ்வா தட்சவிதோர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரம் தினம் சொல்றமா சூரியனை பார்த்து அந்த மாதிரி எல்லா மந்திரங்களையும் சொல்ல 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 அந்த இடுப்புல இருக்கிற அருணா கொடியும் குறுக்குல இடது தோல்ல இருந்து குறுக்கா வந்து வலது இடுப்புல மோதுது பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் ஆண்களோட வெத்து பயிருக்கு 12 வருஷத்துல இருந்து அவன் தந்தையாகும் தகுதி அடைகிறான். அந்த இடத்துல வந்து சேரும். அப்பா நிலவானது அமிர்தத்தை கொடுக்குது. யஜூர் உபகர்மா பண்றதுனால பித்ருக்களுக்கு மோட்சம் போகுது. இல்வாழ்க்கைக்கு உடம்புல இருக்கிற ஆதார சுழற்சிக்கு குண்டலினி, உச்சி சிறுசுல இருந்து போறதுக்கு கருடன், இக்கவாழ்வு பெற வரலட்சுமி, பரத்துல இருக்கிற பித்ருக்களுக்கு மோட்சம் கிடைக்க ஆவணி அவிட்டம். எல்லாம் வந்துடுச்சா? நாம எல்லாமே என்ன செய்யறோம்? கொழுக்கட்டை நல்லா வந்துச்சா? சுண்டல் சரியா இருந்துச்சா? இதுதான் நம்முடைய கவலை. ஆனா இது எத்தனையும் இதுக்குள்ளார பொதிஞ்சு கிடக்குதுங்க. வரிசையா ஏன் பண்டிகை வருது? பண்ட ஈகை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து பரிமாறிக்கோங்க. மஞ்சள் கொடுங்க, குங்குமம் கொடுங்க, பூ கொடுங்க, வளையல் கொடுங்க, தாம்பூலம் கொடுங்க. பண்ட ஈகை இது உடம்புக்கு. இன்னொரு பண்ட ஈகை என்ன? உனக்கு என்ன தெரிஞ்சதோ நல்ல விஷயம் 4 பேர்த்துக்கு சொல்லு. அவங்க இன்னும் 4 பேர்த்துக்கு சொல்லட்டும். அதுக்கு பேர் தான் பண்ட ஈகை. நாம சாப்பிட்ற பொருளுக்கு பண்ணாது. ஒவ்வொரு புராணத்திலையும் நமக்காக கொட்டி கிடக்குதுங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதன்னே வேரிலே பழுத்த பழாம்பாங்க. அது மாதிரி இந்த ஒவ்வொரு பண்டிகைக்கும் தொடர்பு. சரி, இன்னைக்கு ஆடி போறோம். ஆடி போறதுக்கு நம்ம என்னென்ன செய்வோம்? எங்க வீட்டுல கலசம் வைக்கிறதோ கௌரி வைக்கிறதோ பழக்கம் கிடையாது. மகாலட்சுமி போட்டாவை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பண்டிகைக்கு என்னென்ன அமர்த்தி வைக்கிறோமோ அதையெல்லாம் வச்சு அத போட்டோவுக்கு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கும் வஸ்திரம் போட்டு மலர் மாலை சூடி தேங்காய், பழம், பாயாசம், நைவேத்தியம் இதுதான் நான் வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்த தலைமுறை செய்யணும். ஆனா அன்னைக்கு கொழுக்கட்டை செய்வோம், எள்ளும் கொழுக்கட்டை செய்வோம். ஏன்னா வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள் சுக்கல பண்டகா அப்படின்னு ஒண்ணு செய்வோம். வீட்டுல இருக்கிற கதவு, நில, ஜன்னல் எல்லாம் தொடச்சி, இப்ப யாரும் வீட்டுல ஆம்பளைங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ எல்லா கதவு ஜன்னல் எல்லாம் தொடச்சி அதுல மஞ்சள் வட்டமா பூசி 2 கோடு சிகப்புல வச்சு 3 குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு வஸ்திராபரணம் போட்டு நாங்க பருத்தி மாலை போடுறோமே அதெல்லாம் போடுவோம். என்ன ஆகுது? கதவு ஈரப்பட்டு அதோட பாலிஷ் போயிடுது, செய்யாது. அதனால இன்னைக்கு அருக்கால்னு சொல்லக்கூடிய வாசக்காலுக்கு இந்த பூஜையெல்லாம் பண்ணிக்கிறோம். எதுக்காக அதை பண்றோம்? வீடு வாசல சுத்தம் பண்றதுக்கு ஒரு
ஐதீகம் இருக்கு. வீட்டு வாசல்ல மாவிலை கட்டுறதுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த மாவிலைய ஒரே மாதிரி பின்பக்கத்துல இருந்து முன்பக்கம் குத்தி 9 இலையில ஆரம்பிச்சு 21 இலை 27 இலை குத்தி வரிசையா நிலக்காலுக்கு கட்டி பாருங்க. அதுவே ஒரு மூலிகை வாசம். பூச்சி போட்டு அண்டாது. இதுக்குத்தான் மாவிலை தோரணம் நம்ம கட்டுறோம். அப்படி செய்யும் பொழுது என்ன வருது? அந்த வரலட்சுமி விரதத்துக்கு எந்தவித கெடுதலும் அண்டாமல், அந்த மணி யோசையை எந்த தீய சக்தியும் அண்டாமல், அந்த கற்பூரகாரத்தையை சுத்தி சுழல்றோம் பார்த்தீங்களா, யாருடைய திருஷ்டியும் படாமல், சாம்பிராணியில சாம்பிராணி, மருதாணி இலை, அப்புறம் வெண்கடுகு, மஞ்சள், சக்கரை, குங்குலியம், அப்புறம் இப்ப புதுசா ஒண்ணு நாங்க வாங்குறோம். அது கொஞ்சம் விலை ஜாஸ்தினாலும் வாங்கி போடுறோம். மகிஷாட்சி அப்படின்னு நாட்டு மருந்து கடையில வாங்கி போடுறோம். திருஷ்டி கொஞ்சம் தூரமா போகுங்கிறாங்க. அதனால அந்த மகிஷாட்சியை செய்யறோம். அரிகம்பல் பவுடரு, இந்த மாதிரி என்ன நம்ம கைக்கு கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு மூலிகை சாம்பிராணியா நாம காமிக்கணும். அத மூச்சு வழியா நாம சுவாசிக்கும் பொழுது உடம்பும் சுத்தமாகுது, வீடு மணக்குது. எல்லா சடங்கு சம்பிரதாயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இக வாழ்க்கைக்கு என்ன தேவை, பர வாழ்க்கைக்கு என்ன தேவை, இதத்தாங்க வரிசையா நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, வரலட்சுமி, ஆவணியிடம் சொல்லு. இன்னைக்கு ஆடி போறோம், அதையும் கொஞ்சம் பார்த்திடலாம். இந்த ஆடி பூஜை போறதுக்கு கை நிறைய வளையல் போடணுமாங்க. எதுக்காக வளையல் போடணும்? இந்த வளையல் முன்னும் பின்னும் அசைஞ்சு அசைஞ்சு கலகல கலகலன்னு சத்தம் கொடுக்கும் பொழுது மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். மருதாணி அரைச்சி நம்ம கைகளுக்கு வச்சுக்கும் பொழுது லலிதா தேவி என் பொண்ணு கை நிறைய மருதாணி வச்சிருக்கான்னு சந்தோஷப்படுவாங்க. காலுக்கு மருதாணி வைக்கும் பொழுது அப்பா என் பொண்ணு பாதராணி வச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். எதுக்கு மருதாணி வைக்கிறோம்? ஆரோக்கியத்துக்கு. இப்படி தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்மளை வச்சுக்க சொன்னாங்க. அப்படி நாம வரலட்சுமி விரதத்துக்கும் எல்லாம் செய்யணும். ஒவ்வொருத்தர் வீட்டுல வந்து சுவத்துல படம் மாதிரி வரைஞ்சு செய்வாங்க. அம்மா வீட்டுல எல்லாம் வாசல்ல இருந்து கலசம் கட்டி அதுல அம்மன் முகம் எல்லாம் வச்சு நிலவாசப்படியில இருந்து பூஜை அறை வரைக்கும் கொண்டு வந்து கலசம் வைப்பாங்க. இப்ப அம்மாவும் இல்லை, யாரும் அங்க செய்யறதும் இல்லை. அதனால அடியே வீட்டு பூஜை அறையிலேயே லலிதா தேவிக்கும் மகாலட்சுமி போட்டோவுக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு என்னால் இயன்ற வரை ஒவ்வொரு பண்டிகையும் நான் முடிச்சுக்கிறேன். இந்த நாகாபரணம் அணிந்த விநாயகர் நிறைய இடங்கள்ல இருக்காருங்க. தோஷங்கள் போக்கும். நாகப்பட்டினத்தில் இருக்கிற காயாரோகண கோவில், காயாரோகணேஸ்வரர் சிவன் கோவில், நாகாபரண விநாயகர் இருக்கார். திருவிழா மற்றும் பூஜைகளின் மீது சமயம் மூலவர் மற்றும் லிங்கத்தின் மீது எல்லா சிவன் கோயிலும் நாகாபரணம் சாத்தப்படும். எல்லா பெண் தெய்வங்களின் உச்சி சிரசிலையும் 5 தலை நாகம், 7 தலை நாகம், 9 தலை நாகம் கொடை பிடிக்கும். ஏன்? படிநிலை, அவங்க தவக்கணல் அவ்வளவு தூரம் வசந்த கடக்குது. நாகாபரணம் பூண்ட விநாயகர் அடியேர் சொன்னா அப்படி அந்த இடையாபரணமா அவர் சூழ்ந்து அவர் குண்டலினி சக்தியை கட்டுக்கொள்ள கொண்டு வரார். இதற்கெல்லா பெண்களா சொல்லுங்க, இத சொல்றாங்க. சில சமயம் பெரிய நாகத்துல கொடைக்கு கீழே அவரும் மாமன் மாதிரி உட்கார்ந்து இருப்பாராம். சில சமயம் ஆபரணங்களா உடம்பெல்லாம் சூடிக்கிட்டு நாகத்தையே கொடையா பிடிச்சுக்கிட்டு நாகத்தின் மேல எப்படி அவங்க தாய்மாமன் நடனம் ஆடுனாரோ அது மாதிரி நர்தன விநாயகராகவும் ஆடுவார். கேரளாவுல நாகராஜா கோவில்ங்கிறது ரொம்ப 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 பிரசித்தி. ரொம்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது வந்ததுன்னு ஒண்ணுமே அவங்களுக்கு சொல்ல தெரியலையா. நாகக்காவு அப்படின்னு அது சொல்றாங்க. 3 சன்னதி இருக்கு. ரொம்ப பழமையான சன்னதி. பிரதான சன்னதி தெய்வம் அசல் நாகராஜா. 2வது சன்னதி ருக்மணி சத்யபாமா அனந்த கிருஷ்ணருக்கு குழந்தை கிருஷ்ணர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் நர்தன கிருஷ்ணரா நாகத்து மேல நடனம் ஆடுறாரு. 3வது சன்னதி சிவனுக்கு. 6 சின்னங்கள் அரிய என்ன மாதிரி அதை சொல்லியிருக்காங்கன்னு அரிய தரமற்ற, அதாவது நம்மளால பொருள் புரிஞ்சுக்க முடியலையா. சில குறியீடுகள் அப்படிதான் அமைஞ்சிடும். நம்ம என்னான்னு கேட்டாலும் ஐயர்களுக்கே அது இல்லம்மா நாங்க புதுசா வந்திருக்கோம் அப்படின்னு. சுருட்டப்பள்ளியில
சிவபெருமான் பள்ளிகொண்டீஸ்வரரா இருக்கார். பின்னால எல்லா தேவர்கள் இருக்கிறாங்க. பதஞ்சலி மகரிஷியும் கும்பிட்டுட்டு இருக்கார். நாங்கெல்லாம் போனப்ப எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் எங்க பசங்க கிட்டயும் நான் சொல்றேன், பாருங்கடா இந்த இடத்துல மகாவிஷ்ணு இவங்க தேவர்கள், அவர் பதஞ்சலி மகரிஷி அப்படிங்கிற ஐயர் கேட்கிறாரு. அம்மா அவர் பதஞ்சலி மகரிஷி அப்படின்னு. ஆமாங்க அவர் பதஞ்சலி, இவர் வியாக்கிர பாதர். அம்மா நான் புதுசு, நீங்க சொல்லவும் தான் எங்களுக்கு தெரியுது. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு தெய்வம் சுட்டி காட்டுது. பதஞ்சலி யாரு? குண்டலினி. வியாக்கிரபாதர் யாரு? சிவ பூஜைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தன்னுடைய தேகத்தை கால்கள் புலி நகங்களாகும், கைகளிலும் புலி நகங்களாகும், கண்கள் புலி கண்களாகும், கால்களிலும் புலியின் கண்கள் வெளிச்சமா இருக்கும். ஒரு பூ பறிச்சு போட்டோம்னா அது மலரும் முன்னாடியே பறிச்சு போட்டுணுமா. பொழுதோட பொழுது புலரும் வேலையில மரத்து மேல ஏறுவதற்காக புலிக்கால், ஏறும்போது பாதை தெரிவதற்காக பாதத்தில கண்கள், பற்றி ஏறுவதற்கு புலிக்கரங்கள், நல்லா தெரியறதுக்கு பூச்சி புழு இல்லாத பூ தெரியறதுக்கு, வில்வதளம் தெரியறதுக்கு கண்ணு புலிக்கண். அப்படி பறிச்சு அவர் அர்ப்பணம் பண்ணார். ஒவ்வொரு ரிஷிகளும் நமக்காகத்தாங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரிஷி சொன்னதும் நமக்கு எப்படி எடுத்துக்கணும், எந்த கோணத்துல இருந்து பார்த்து கத்துக்கணும், அதுதான் நமக்கு தேவை. இது இன்னும் பெரிய கதையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம இதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஜடாயு பறவைக்கும் கேரளாவுல கோயில் இருக்கு. பறவைகள் இனத்துக்கு நம்ம என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அஷ்டலட்சுமிகள் வரலட்சுமி அன்னைக்கு வராங்க. அவங்க என்னென்ன செல்வத்தை தராங்க? ஆதிலட்சுமி படைப்பின் தொடக்கம், தானிய லட்சுமி உணவுப் பொருட்கள் செல்வம், தைரிய லட்சுமி அட நீ என்ன வேணா என்ன சோதிச்சுக்கோ, இந்த உடம்பு உன்னோடது, நீ என்ன சோதிச்சாலும் என்னை பகடக்காயா போட்டாலும் நான் காலை விட்டு விடமாட்டேன்னு கெட்டியா பிடிச்சுக்கிற தைரிய லட்சுமி. கஜலட்சுமி யானைகள் இருந்தா அந்த காலத்துல மகாராஜான்னு பேர், செல்வத்தையும் செழிப்பையும் கொடுப்பார். சந்தான லட்சுமி குழந்தை செல்வம். விஜயலட்சுமி வெற்றி. வித்யாலட்சுமி அறிவு ஞானம். தனலட்சுமி 16 வகை பேரும் கொடுப்பாங்க. ஆடி போறதான இன்னைக்கு பொண்ணுங்க கை நிறைய வளையல் போடணுமா? சக்தி தேவிக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஒரு வளையல் வியாபாரி ஆந்திராவில இருந்து சென்னைக்கு வளையல்களை விற்க வராரு. ஆந்திராவில இருந்து சென்னைக்கு வரும்போது பாதி வித்தாச்சு, மீதி இருக்கிற வளையல மறுநாள் விற்கலான்னு பெரியபாளையம் வராரு. பெரியபாளையம் வரும்போது ரொம்ப களைப்பா போச்சு. ஒன்னோ வழிநட பயணம், யாராவது இறக்கப்பட்டு அவங்க ஓட்டிட்டு வர்ற மாட்டு வண்டியில இடம் கொடுத்தா அதுல வரலாம். மாநிலம் விட்டு மாநிலம் வியாபாரிகள் அப்படித்தான் வருவாங்க. அந்த ஒரு மரத்து நிழல்ல வியாபாரிகள் வளையல் பெட்டிகளோட வச்சுட்டு அப்படியே உக்காந்துடுறாரு. ஒரு வேப்ப மரத்தடியில வளையல வச்சவர் தூங்கிட்டார். நல்ல தூக்கம். கொஞ்ச நேரம் எழுந்திருச்சு கண்ணு வச்சு பார்த்தா வளையல எல்லாம் காணோம். சுத்தமொத்த பாக்குறாரு, கிடைக்கல. நமக்கு வளையல் இல்லாம நம்ம எப்படி பொழைக்கிறது? ஊருக்கு போறார். அன்னைக்கு ராத்திரி தூங்கத்துல அந்த அம்மா கனவுல வராங்க. நான் ரேணுகா பவானி, நீ கொண்டு வந்த வளையல்கள் எவ்வளவு பிடிச்சிருந்தது தெரியுமா எனக்கு? கண்ணாடி வளையல்களை கண்டு ஆசை கொண்ட பவானி ரேணுகா தேவி, பாரே எவ்வளவு அழகா இருக்குன்னு காமிக்கிறாங்களாம். பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்ப மரத்தின் அடியில் புற்றில் சுயம்புவாக வீட்டிருக்கும் எனக்காக நீ வளையல கொடுத்திருக்க. எனக்காக ஒரு கோவில் கட்டி கும்பிட்டா உன்னோட வாழ்க்கை செழிக்கும். இவர் கனவு கண்டுட்டு நம்ப முடியல, அவருக்கு தேகம் சிலிர்க்குது. எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு. மறுபடியும் எல்லாரும் வந்து சென்னைக்கு வந்து பெரியபாளையத்துல இருக்கிற ஜனங்க கிட்ட சொல்ல, பெரியபாளையத்துல ஸ்வயம்புவாக அந்த வேப்ப மரத்தடியில இருந்த அம்மனை வெளியில எடுத்து ஆலயம் கட்டி வழிபாடு செய்யறாங்க. அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் 2 வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். பிள்ளை வரம் வேண்டுபவருக்கு பிள்ளை கிடைக்கும். திருமணம், இன்னைக்கு திருமணம் ஆண் பிள்ளைகளுக்கு எட்டாக்கரையா இருக்கு. அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நாம வளையல போட்டு கலகலகலகலாட்டு சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்களாம். ஆண்டாள் தோன்றிய ஆடிப்பூரம், ஆண்டாளை தரிசிக்கலாம். பூமாலை பாமாலை அவங்களுக்கு சொல்லலாம். ஆண்டாளுக்கு அணிவித்த மலர்களை சிறிது வாங்கி ஆண்கள் சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாலாம். நம்முடைய சுந்தரரை பத்தி ஒரு சின்ன விளக்கம் இன்னைக்கு சொல்லிடலாம். நம்ம சிவபெருமான்
ஒரு நாள் இமயமலை பார்த்துட்டு இருக்காங்க. வெள்ளி பனி முருகி ஓடுது. அப்படியே தக தக தகன்னு தங்கமயமா நின்னுது. அப்படி பாக்குறாரு. அத பார்க்கும் பொழுது இவருடைய திருமேனி சுந்தரமான சிவபெருமான் எப்படி இருக்காரு? மாணிக்க சிகப்பு செந்தழல். இந்த ரூபம் ஒரு கண்ணாடியில அப்படி அந்த ஹிமாச்சல பனியில பதிதான் அவர் கண்ணுக்கு. சுந்தரா வா அப்படின்னு கூப்பிட்டார. சுந்தர வெளியே வர, வா சுந்தரா அப்படின்னு கூப்பிட்டு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்து, நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல, இந்த பார்க்கடலை கரைஞ்சப்போ வெளியில வந்த விஷத்தை சிவபெருமான் கிட்ட சொல்லி என்ன பண்றதுன்னு தேவர்களும் அசுரர்களும் வர, ஆளால சுந்தரா நீ போய் அந்த விஷத்தை எடுத்துட்டு வா. இந்த ஆளால சுந்தர அந்த விஷத்தை நாவல் பழம் மாதிரி உருட்டி கொண்டாந்து கொடுக்க அதை அருந்தினார். நாம இத்தனை நாள் பேசினதை நந்தியன் பெருமான் கொண்டு வந்தார். அந்த ஆளால சுந்தர கைலாசத்துல இருந்த ஜெயா விஜயாங்கிற பெண்ணுங்களை பார்த்து மயக்கம் அடைய பூலோகத்துக்கு போன்னு சொல்ல, அவங்க சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியாரா பிறக்க அவங்கள இவங்க கல்யாணம் பண்ணுனது எல்லாமே இருக்கு. இதுக்கான கதை ரொம்ப பெருசு. நாம இத பத்தி அடுத்த வாரம் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி. நாம எந்த விரதம் செஞ்சாலும் எந்த பண்டிகை செஞ்சாலும் அந்த பண்டிகைய பெரியவங்க கத்து கொடுத்தா அப்படி சீலமா பண்ணிடணும். ஆனா இந்த பண்டிகை உட்கருத்து என்னன்னு மனசு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப நாம கொழுக்கட்டை வைக்கிறோம், என்ன சொல்லுது? அது அரிசியா இருக்கு, அரைக்கிறோம், அரைப்படுது, தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கிறோம், சூடு தாங்குது, அந்த மாவை உருண்டையா பிடிக்கிறோம், கைக்குள்ளார வருது, உள்ள இனிப்பான பூரணம் வைக்கிறோம், உக்காருது, அதுக்கப்புறம் அது பிரி வச்சு வேக வைக்கிறோம், மறுபடியும் வேகுது. இத்தனை பாடுபட்டாதான் அந்த கொழுக்கட்டையாந்து நம்ம சாப்பிட முடியும். அதே மாதிரிதான் இந்த தேகம் எவ்வளவோ அடிப்படுது, எவ்வளவோ வேகுது, எவ்வளவோ திருஷ்டிப்படுது. அத்தனையும் அந்த இறை பக்தி அப்படிங்கிற பக்குவம். இப்போ வெந்துட்டா அந்த பொருள் பக்குவமா வெந்துடுச்சு சொல்றமே, அந்த பக்குவம் அந்த கொழுக்கட்டையை பிரிச்சு சாப்பிட்டா இனிப்பா இருக்கும். நாமளும் பக்குவமா இருந்துட்டா நமக்கும் வாழ்க்கை இனிக்கும். அதுதான் இன்னைக்கு இந்த கொழுக்கட்டையோட தாத்பரியம், ஆதாரங்களின் தாத்பரியம். நாகபஞ்சமி, கருட பஞ்சமி, வரலட்சுமி, ஆவணிய விட்டத்துக்கு உள்ள தொடர்பு, சுந்தரரோட கதை கொஞ்சம் பெருசு. அத மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா கேட்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், ஸ்ரீ லலிதாவின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். இந்த பண்டிகைகளின் தாற்பயம் இப்படி அடியேன் சொல்வது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? ஏற்புடையதாக இருக்கிறதுன்னா ஒவ்வொரு பண்டிகைக்குள்ளும் இருக்கிற உட்கருத்தை அடியேன் பரிமாற தயார். அது லலிதா தேவியோட கருணை. நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா இனி எந்த பண்டிகை ஆனாலும் அதுக்குள்ளார இருக்கிற மறை பொருளை நாம் பங்கிட்டுக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.